ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்கெலாம் இது பண்ண மாட்டேன். பட் எனக்கு தோன்றதை நான் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே என்ட்ராகிறேன். ஸோ நமக்கு மோஸ்ட்லி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது பிக் பாஸில் ரெட் கார்டு கம்ருதீன் பார்வதி வாங்கினது. இது நியாயமாக அநியாயமாக, அவங்க பண்ணது தப்பாக கரெக்டாக சொல்லி இங்கே பேசுகிறதுக்கு இல்லை. அவங்க பண்ணது தப்பு தான், அதில் டவுட்டே இல்லை. கம்ருதீனும் பார்வதியும் பண்ணது தப்பு. ஆனால் அதுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுன்னு பார்த்தா இந்த கேம் ஷோவில் ஃபஸ்ட்டு சபரிக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா சபரி வந்து அடித்து அவளோட பார்வதி அவங்களோட கண்ணு வந்து அடிப்பட்டு அவங்களுக்கு 2 நாள் இது பண்ணாங்க. ஸோ அதை விட இது ஒன்றும் பெருசு இல்லையே. இப்போ என்னாச்சு, அவங்க தள்ளி விட்டது தப்பான விஷயந்தான். அதுக்கு ரொம்ப பெரிய கண்டிப்பு கொடுத்து இது பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்க தள்ளி விட்டனால அவங்களுக்கு எதுவும் அடிப்படலை. பட் ஷீ இஸ் ஆக்டிங். சாண்ட்ரா வந்து ரொம்ப 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 ஆக்டிங். அவங்களுக்கு வந்து இந்த அட்டாக் வந்துருச்சு, பேனிக் அட்டாக், டானிக் அட்டாக் அப்படிலாம் சொல்கிறாங்க. பேனிக் அட்டாக் வரவங்களாம் எதுக்கு பிக் பாஸ்க்கு வரணும்னு நான் கேட்குறேன். ஸோ இப்போ இவங்க உண்மையாக பண்ணாங்களா நடித்தாங்களாலாம் தெரியாது. பட் ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ண ஒரு பெரிய இஷ்யூனால தான் சாண்ட்ரா ரொம்ப கத்துனது, வெறி பிடிச்ச மாதிரி கத்துனது, பேனிக் அட்டாக் வந்து கீழே விழுந்து இது அதெல்லாம் ஆக்டிங்காக இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அந்த ஒரு ரீசன்னால தானே இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு சபரி அடித்ததுக்கு பார்வதியும் இதே மாதிரி பேனிக் அட்டாக் வந்துருச்சு, அடிச்சு இதில் எனக்கு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா சபரிக்கும் ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ ஒரு பெரிய வார்னிங் கொடுத்து இது பண்ண மாதிரி இவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து ரியாலிட்டி கேம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது ரியாலிட்டி கேமா இல்லை டிஆர்பிக்கு கோசரம் இவ்வளோ நாள் பார்வதி கம்ருதீனை வச்சு இப்போ நல்லா வச்சு ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்கள ரொம்ப போர்ட்ரேட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க. பட் இது எதாக இருந்தாலும் ஓகே, இது கேமோட முடிஞ்சது. ஸோ இவங்க வெளியே வந்துட்டாங்க. இதனால் அவங்களோட லைஃப் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இது கேம் ஷோ, நமக்கு தெளிவாக கேம் ஷோனா கேம் ஷோட முடிஞ்சுது. அதனால் அவங்க லைஃப் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இப்போ சாண்ட்ரா வந்து ரொம்ப ரொம்ப அவங்கள நான் இப்போ தப்பு சொல்ல வரல, பட் அவங்க பண்ணுறது சரி இல்லை. அதுதான் எல்லாரும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். சாண்ட்ரா வந்து சும்மாவே ஆக்டிங் தான், எதுக்கு எடுத்தாலும் ஆக்டிங். திவ்யா கூட ஒரு சண்டை வந்தப்போ ரொம்ப ஆக்டிங். ஸோ சபரி அடித்தப்ப பார்வதி இதே மாதிரி ஆக்ட் பண்ணி முடியல அப்படி இப்படி சொல்லியிருந்தா சபரிக்கும் ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல. அது மட்டும்தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ. சாண்ட்ரா அந்தளவுக்கு நடித்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது பார்வதி கம்ருதீன் கேம் ஷோவோட அவங்கள வெறுத்தது போதும். ஸோ இது ஒரு கேம் ஷோ, இப்போ அவங்க வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள யாரும் ரொம்ப அசிங்கப்படுத்தி கமெண்ட்